இருக்கும்போது சொல்லிட்டு அப்படியே முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறார். வந்துட்டு இருக்கும்போது ஹுர் வர்றான். ஹுருங்கிற ஒருத்தர் வர்றாரு. அவர் யசீதுடைய அந்த படையை சேர்ந்த, அதாவது கூஃபாவுடைய அந்த படையிலிருந்து வர்றாரு. வந்துட்டு 1000 பேர் கொண்ட ஒரு படையை ஜியாத் அனுப்பி வைக்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள தடுத்து கூஃபாவுக்கு அவரை கூட்டிகிட்டு வரணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். கூஃபாவுக்கு இவர் போல, இவரை இழுத்துட்டு கூஃபாவுக்கு வரணும். அவருக்கு கொடுக்க வேலையை என்ன, அதுதான். அவர் பேசுகிறார். இவர் என்ன சொல்கிறார், உங்களை கூஃபா அழைத்து வருவது என்று எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது, ஆனால் போரிட எனக்கு உத்தரவிடப்படவில்லை, தயவு செய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஆனால் ஹுசைன் கூஃபாவின் திசையில் போகாமல் கர்பலா நோக்கி போனார். கூஃபாவுக்கு வாங்கன்றாரு. இவர் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். வேண்டாம் விடுங்க, நேராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறார். அப்புறம் வழியில் சில கூஃபாவாசிகள் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, அவர் கேட்குறாரு அங்கே என்ன நிலவரம், இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது, கூஃபாவுடைய இப்போ ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்கிறார். தலைவர்களுக்கு பெரிய அளவில் லஞ்சம் தரப்பட்டுள்ளது, அவர்களின் பைகள் நிரப்பப்பட்டு விட்டது, அவர்கள் இவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள், அவர்களின் ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள், உங்களின் எதிரிகளாக ஒருமித்த கருத்தில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் எப்படி போயிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க. மக்களை பொறுத்தவரை உள்ளங்கள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளன, ஆனால் உடல்கள் அவர்களுடன் உள்ளன. மனசளவில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, ஆனால் உடல்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அதே சமயம் மக்கள் உங்களுக்கு எதிராக வாள் ஏந்த உத்தரவிடப்பட்டால் கண்டிப்பாக தயங்க மாட்டார்கள். அவங்க உத்தரவு வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் பொசிஷன் அப்படிங்கிற. அப்போ எல்லாமே அவங்க எல்லாம் பேசிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க கண்கலங்கிக்கிட்டு அவங்க எல்லாம் ஷஹீத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியில் இன்னொருத்தரை கொண்டு போய் ஜியாத் என்ன பண்ணுறான், மலை உச்சியிலிருந்து தள்ளி ஒருத்தரை கொலை பண்ணுறான். இப்போ அது எல்லாமே ஒரு தகவல் வருது. வந்தோன்னே நுமைர் இந்த ஷஹாதத்தின் போது சொல்லுவார், சிலர் மரணிச்சிட்டாங்க, சிலர் அதுக்காக காத்துட்ருக்காங்க, அவர்கள் எவ்வித மாற்றமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதிட்டு பிறகு இறைவா சொர்க்கத்தில் எங்களையும் அவர்களையும் ஒன்று சேர்ப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்புறம் அந்த கூஃபாவாசி சொல்கிறார், நீங்கள் போரிடுவதாக இருந்தால் இங்கே இருக்கும் இந்த படையோடு நீங்கள் போரிடுங்கள், இருக்கிற இந்த 1000 பேரோடவே மோதுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் 70 பேரே இந்த 1000 பேருக்கு போதும், கவனிச்சிடலாம். அவர் சொல்கிறார், தாமதித்தால் கூஃபாவில் இருந்து நாங்கள் கிளம்பும் போது ஒரு பெரிய அணிவகுப்பை பெரிய ஒரு இராணுவ பரேடை நாங்கள் பார்த்தோம். பெரிய ஒரு படையை அங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு கூஃபா ஃபுல்லாக மிரட்டுது பப்ளிக்கை. ரோட்டில் வந்தீங்கன்னா காலி. இன்றைக்கும் நடக்குதில்லை, இராணுவம் ரோந்து பணியில் ஈடுபடும். இந்த அணிவகுப்பு எதற்கென்று விசாரித்தேன். இப்போதைக்கு இது மக்களை மிரட்டுவதற்காக நடத்தப்படுகிறது, பிறகு அது ஹுசைனை நோக்கி அனுப்பப்படும் என்று என்னிடம் தெரிவித்தார்கள் அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுறார், அவர் சண்டை போடலை. இந்த இடத்துல அவர் சண்டை போடல. போரிட வந்திருந்தா, இவர் ஜெயிக்கிறது தான் சண்டை போடுறதுக்காக வந்திருந்தால் இந்த கூட்டத்தை அடித்து விரட்டிருக்கலாம்ல. அவருக்கு தெரியும் இனி இந்த உம்மத்தை சரி பண்ணணும், காலாகாலத்துக்கு ஹக்கு பாத்தில் மக்கள் பிரித்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இந்த தியாகம் நான் கொடுத்து தான் ஆகணுங்கிறது அவருக்கு உணர்ந்துக்கிறார். அவர்